அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிட நிலையம், பொத்தனூர். நான் உங்கள் வி சண்முகம் ஜோதிடர், பொத்தனூர், பரமத்தி வேலூர் தாலுக்கா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து. சகோதர சகோதரிகளே, இங்கே 9 நவக்கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை சூரியனுடைய நட்சத்திரங்களான உத்திரம், உத்திராடம், கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த சூரியனுடைய மறுபெயர்களான திக்கரிவோன், தினகரன், பகலவன், வெய்யோன், திவாகரன், பானு, மார்த்தாண்டன், அருக்கன், உதயன், ரவி, கோளரசன், ஆதவன், ஞாயிறு, அருணவூர்தி, வெங்கதிர், செங்கதிர், பார்க்கவன், முதியவன், லோகமூர்த்தி, உதயசூரியன், இருள்வழி, கதிரேசன், கதிரோன், கனலி, இப்படியெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டலாம். அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சந்திரன் வைக்கலாம். சசி, சோமன், மதி, பிறை, இந்து, திங்கள், ரோகிணி, வெண்ணிலா, உடுபதி, நாளரசன், அளவன், இந்துமதி, இளம்பிறை, பசுங்கதிர் தேவன், அம்புலி, குமுதபதி, வான்மதி, வெண்மதி, முழுமதி, கலாநிதி, சீதன், பனிமதி, இளமதி, இப்படி பெயர்களை குழந்தைகளுக்கு வைக்கலாம். செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம், இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் குஜன், சேய், அங்காரகன், கனல், பூமன், வக்கிரன், அங்கி ஆரல், நிலமகன், அழல், பூமிநாதன், மிருத்தி, அர்த்தன், கண்ணவன், செந்தீவண்ணன், பௌமன் என்று பெயர் வைக்கலாம். புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் புலவன், மால்மேதை, தூதுவன், புரையன், புந்தி, அருணன், மதிமகன், சாமன், கணக்கன், ரேவதி, அணுவழி, தெரிச்சிகன், பண்டிதன் என்று பெயர் வைக்கலாம். குருவி நட்சத்திரங்களான புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் குரு, இறைவன், அந்தணன், மந்திரி, பொன்னன், பீதகன், ஜீவன், மன்னவன், அரசன், பொன், ஆண்டானப்பன், இப்படி பெயர்களை வைக்கலாம். சிறப்பு தரும். சுக்கரனுடைய பெயர்களான, அதாவது பரணி, பூரம், போராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சுக்கரனுடைய பெயர்களான சுங்கன், சுக்கரன், சிதன், பார்க்கவன், புகர், காமன், வெள்ளியோன், மாரி, கவி, வெள்ளி என்று பெயர் வைக்கலாம். சனியின் நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் ரவிமகன், முடவன், முதுமகன், மந்தன், காரி, கரியவன், நீலன், பங்குபாதகன், அந்தகன் என்று இதில் ஏதேனும் ஒரு பெயரை உங்களுக்கு பிடித்தவாறு செலக்ட் பண்ணி வைக்கலாம். ராகுவின் நட்சத்திரங்களான சதயம், சுவாதி, திருவாதுரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் நாகராஜன், நாகப்பன், நாகவள்ளி, நாகலட்சுமி, நாகரத்னம், சுவாதி, பனி, உக்கிரன், அரவன் என்று வைக்கலாம். கேதுவின் நட்சத்திரங்களான
அசுவினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் செங்கோலன், செங்கோல், சிகி, சிகிநேசன் இப்படியெல்லாம் வைக்கலாம். இப்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்தால் ரேவதின்னு வைக்கிறாங்க. பரணி நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தால் பரணின்னு வைக்கிறாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்தால் கிருத்திகா, கார்த்திகா என்றெல்லாம் வைக்கிறார்கள். அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் சுவாதி என்று வைக்கிறார்கள். இவர்களெல்லாம் மிக சீரோடு சிறப்போடு சகல ஐஸ்வர்யத்தோடு நல்ல முறையிலே இருக்கிறார்கள். என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கேன். ஆகினால இந்த 9 நவக்கிரகத்தினுடைய மறுபெயர்களான அந்த பெயர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டி மகிழலாம். தமிழ் பெயராகவும் இருக்கும். நம் முன்னோர்கள் ஜோதிட மாமேதைகள் வகுத்து கொடுத்த பாதையாகவும் இருக்கும். இந்த இப்படி பெயர்களை சூட்டி கொண்டவர்கள் மிக சிறப்பாக இருக்கிறார்கள் என்பது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. அதோடு மட்டுமல்லாது இந்த கிரகங்களெல்லாம் வலிமை பெற்று இருந்தால், சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ குருவோ சுக்கிரனோ சனியோ ராகுவோ கேதுவோ வலிமை பெற்று இருந்தால், இவர்கள் இந்த பெயரை சூட்டி கொண்டவர்களெல்லாம் பெரிய தொழிலதிபர்களாக, பெரிய கவிஞர்களாக, புலவர்களாக, எழுத்தாளராக சீரோடும் சிறப்போடும் இருக்கிறார்கள். நான் நிறைய சகோதர சகோதரிகளை அவர்களுடைய பிள்ளைகளின் பெயர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். மிக சிறப்பாக நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த பதிவீடு இன்றைக்கு செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக, ஒரு 10, 15, 20 நாட்களாக நான் எனக்கு ஆன்லைன் வாயிலாகவும் நேரடியாகவும் சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க என்னை அணுகிய காரணத்தினால் நான் புதிதாக வீடியோ எதுவும் போட முடியவில்லை. இன்றுதான் கொஞ்சம் ஓய்வு கிடைத்தது. அதன் காரணமாக மக்களுக்கு பயனுள்ள வகையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக, ஏழை வீட்டில் பிறந்தாலும் பணக்காரர் வீட்டில் பிறந்தாலும் உங்கள் குழந்தை இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக அந்த பெயரை சூட்டி மகிழுங்கள். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை போட்டு பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்குரிய அந்த பெயரை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ வைக்கலாம். இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பையனுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆன்லைன் வாயிலாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். அதற்காக நேரம் ஒதுக்கி தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.